கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கில் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஜம்பிங் ஸ்கில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜம்பிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப் இருக்குது. அது என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். முதல்ல நார்மல் ஜம்ப்பு, ரெண்டாவது லயன் ஆர் கங்காரு ஜம்ப்பு, மூணாவது டால்பின் ஜம்ப்பு, நாலாவது சைடு ஜம்ப்பு. நார்மல் ஜம்ப்பு, அடுத்து லயன் ஆர் கங்காரு ஜம்ப்பு, அடுத்து டால்பின் ஜம்ப்பு, அடுத்து சைடு ஜம்ப்பு. ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்டும் லெக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு ஹேண்டுக்கும் லெக்குக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவும் போல் காலையில் ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு ஹேண்டுக்கும் லெக்குக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. முதல்ல லெக்குக்கு ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்கள் ஷோல்டர் லெவலில் காலை வச்சுக்கிட்டு சிட்டப்ஸு 20 கவுண்டு 3 செட்டு இல்லைனா 5 செட்டு பண்ணுங்கள். அது பண்ணி முடிச்சுட்டு காலை நல்லா லாங்காக வச்சுக்கிட்டு ஸ்குவாடு 20 கவுண்டு வீதம் 3 செட்டு இல்லைனா 5 செட்டு போட்டுக்கோங்க. அதை முடிச்சுட்டு சைடு சிட்டப்ஸு ஒரு லெக்குக்கு ஒரு 40 கவுண்ட் வீதம் அது ஒரு 3 செட்டாவோ இல்லை 4 செட்டாவோ பண்ணிக்கோங்க. அது முடிச்சுட்டு லஞ்சஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு ஒரு லெக்குக்கும் 20 கவுண்டு வீதம் 3 செட்டாக பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே லெக் ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல படிக்கட்டு மாதிரி எதாவது இருந்தால் அதில் லெக் ரைஸ் பண்ணுங்கள். முதல்ல நார்மலாகவும் பின்னாடி ஏதாவது வெயிட் இருந்தால் வெயிட் வச்சு பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக ஜம்பிங் பண்ணுங்கள். அப்புறம் ஹை ஜம்ப் பண்ணுங்கள். அப்புறம் சிங்கிள் லெக் மாற்றி மாற்றி ஜம்பிங் பண்ணுங்கள். படிக்கட்டில் சிங்கிள் லெக் ஜம்ப் பண்ணுங்கள். லெக்கை மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு ஹை ஜம்ப் பண்ணுங்கள். சிங்கிள் லெக்கில் உங்களால் எவ்வளோ ஜம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜம்ப் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு டபுள் லெக் ஜம்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு 30 செகண்ட் பண்ணி இடைவெளி விட்டு பண்ணுங்கள். ஜம்பிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஜம்பிங் ஸ்கில் பண்ணுறப்போ ரொம்ப அடிபடும். அதனால் கம்பல்சரி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இது பண்ணுங்கள். நீங்கள் தனியாக உங்களால் என்னென்ன ஜம்பிங்கில் என்னென்ன இது பண்ண முடியுமோ லெக்கை விரிச்சு பண்ணுறது, ஃபார்வர்டு பண்ணுறது, சைடு பண்ணுறது எல்லா ஜம்பும் கரெக்டாக பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஜம்பிங் எக்ஸசைஸும் 30 செகண்ட் பண்ணுங்கள். 30 செகண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி மறுபடியும் பண்ணுங்கள். லெக்குக்கு முடிச்சுட்டு இப்போது ஹேண்டுக்கு வரலாம். புஷ்அப் உங்களால் எவ்வளோ கவுண்ட் போட முடியும் அவ்வளோ போடுங்க. 10, 20, 30 எப்படினாலும் போடுங்க. அது ஒரு 5 செட்டாக போட்டுக்கோங்க. அது முடிச்சுட்டு நின்ன மாதிரி அப்படியே தரையில் விழுந்து புஷ்அப் எடுங்க. இது ஒரு 10 கவுண்டு பண்ணுங்கள். உங்களால் அதிகமாக பண்ண முடியுமோ அதிகமாக பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தரையில் கையை கரெக்டாக லேண்ட் பண்ணி விழுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே தண்டால் போட்டு ஜம்பிங் பண்ணுங்கள். இது ஒரு 10 கவுண்டு பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு அப்படியே 1 லெக் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப்பு. இது ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் போயிட்டு வாங்க. அதை முடிச்சுட்டு டபுள் லெக் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் பண்ணுங்கள். இது ஒரு 50 மீட்டர் கூட போயிட்டு வாங்க. போயிட்டு அப்படியே ரிட்டன் மறுபடியும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உட்காந்த இடத்துலே உங்களால் எவ்வளோ ஹையாக ஜம்ப் பண்ண முடியுமோ ஜம்ப் பண்ணி உங்கள் லெக்கை தொடுங்க. இது ஒரு 30 செகண்ட் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு கீழே தரையில் காலை மடக்கி உட்காந்து டக்குன்னு எந்திரிச்சு மறுபடியும் ஜம்ப் பண்ணுங்கள். இது ஒரு 30 செகண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே டயர் இருந்தால் நல்லா இந்த மாதிரி லெக் ரைஸ் ஜம்ப் பண்ணுங்கள். முதல்ல சின்ன டயரை வச்சு பண்ணுங்கள். அடுத்து பெரிய டயரை வச்சு பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆளை நிற்க வச்சு அதுக்கு மேலே உங்கள் காலை இது பண்ணி பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு ஃப்ரண்ட் ரோல் அண்டு பேக் ரோல் இது முக்கியமான எக்ஸசைஸு. ஒரு 50 மீட்டர் அப்படியே ஃப்ரண்ட் ரோல்லே போங்க. உங்களால் முடிஞ்சால் அப்படியே பேக் ரோலில் அடிங்க. அப்புறம் நல்லா ஜம்ப் பண்ணி ஸ்லோவாக ஃப்ரண்ட் ரோல் அடிங்க. இது ஒரு 30 செகண்ட் பண்ணிக்கோங்க. இது படிக்கும்போது கீழே கல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் நல்லா புல் தரையில் அடிங்க. வெறும் கட்டாந்தரையில் அடிக்கும்போது உங்களுக்கு முதுகில் அடிபடும். நல்லா கையை ஊனி பொறுமையாக அடிங்க, இல்லைனா முதுகில் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு ஆளை குனிய வச்சு சைடில் அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட் ரோல் அடிங்க. இதெல்லாம் பண்ணுறப்போ கவனமாக பொறுமையாக எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஜம்பிங்கில் தான் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப இன்ஜுரி ஆகும். அதனால் எவ்வளோ பொறுமையாக பண்ணணுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஹைட்டை கூட்டி ஜம்ப் பண்ணி பாருங்கள். ஏன் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஒழுங்காக வராது. தப்பாக எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆயிரும். இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு டயர் மேலே நல்லா ஜம்ப் பண்ணி ஃப்ரண்ட் ரோல் அடித்து பாருங்கள். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நல்லா கான்ஃபிடென்ஸாக ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் குறைஞ்சது ஒரு 1 வீக் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பசங்களோட வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஜம்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கண்டிப்பாக வராது. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து உங்கள் பசங்களோட நீங்கள் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஜம்பிங் வரும். ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு அவசரம் வேண்டாம். எவ்வளோ ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் 1 வீக் ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. கான்ஃபிடெண்ட்டாக நல்லா ஜம்பிங் ஸ்கில் பண்ணுங்கள்.
முதல்ல ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஹைட்டு கம்மியாக வச்சு ஜம்பிங் ஸ்கில் பண்ணுங்கள். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டை கூட்டிக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஜம்பிங் ஸ்கில்லை எப்பப்போ யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். 7 பேர் இருக்கப்போ நீங்கள் ரைடு பாடுறப்போ கவரோ கார்னரோ மண்டை போட்டால் மேக்ஸிமம் நீங்கள் ஜைடு ஜம்ப் அடிங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 4 பேர் 5 பேர் 3 பேர் இருக்கப்போ நீங்கள் கங்காரு ஜம்பு ஆர் லயன் ஜம்ப் அடிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா டால்பின் ஜம்ப் அடிங்க. 4 பேர் 3 பேர் இருக்கப்போ ஊடு மண்டை அடித்தா டக்குன்னு நீங்கள் டால்பின் ஜம்ப் அடிங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேட்ச்சில் நீங்கள் ஜம்ப் அடிக்கும்போது நிதானமாகவும் கண்ணை விழிச்சு அடிக்கணும். நிறையா பேர் ஜம்ப் அடிக்கும்போது கண்ணை மூடிடுவாங்க. அப்படி மூடக்கூடாது. கரெக்டாக ஜம்ப் அடிக்கிறப்போ கோட்டை பார்த்து கையையோ காலையோ பெர்ஃபெக்டாக நம்ம கீழே லேண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருந்தாலும் கரெக்டாக அடிபடும். இப்போ நீங்கள் ஜம்ப் அடிக்கிறப்போ பிளேயர்ஸ் மேலே நல்லா புஷ் பண்ணி ஜம்ப் அடிக்கக்கூடாது. ஏன்னா பிளேயர் டக்குன்னு விலகிட்டால் பயங்கரமான இன்ஜுரி ஆகும். பிளேயர் மேலே லேசாக டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணிவிட்டு உங்கள் ஜம்ப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெக்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஜம்ப் அடிக்கணும். சைடு ஜம்ப் அடிக்கிறப்பையோ கங்காரு ஜம்ப் ஆர் லைன் ஜம்ப் அடிக்கிறப்பையோ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிளேயர் மேலே நல்லா கையை ஊனி ஜம்ப் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்சளவு உங்கள் லெக்கை நல்லா ஃப்ரீயாக நல்லா தரையில் பதிச்சு நல்லா ஜம்ப் அடிங்க. நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்போ காலை லேண்ட் பண்ணுறப்போ உங்கள் டோவைத்தான் நீங்கள் தரையில் ஊனணும். ஹீலை என்றைக்கு ஊண்டவே கூடாது. அப்படி ஊனிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக அடிபடும். அதே மாதிரி நீங்கள் கையை லேண்ட் பண்ணுறப்போ நல்லா கையை கீழே அழுத்தி எவ்வளோ பொறுமையாக அவங்க முதுகு வளைக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக வளைக்கணும். டக்குன்னு நீங்கள் கையை வச்சு நீங்கள் முதுகை அப்படியே தரையில் லேண்ட் பண்ணுறப்போ முதுகில் பயங்கரமாக அடிபடும். அதனால் முதல்ல கையை பொறுமையாக லேண்ட் பண்ணி முதுகை நல்லா வளைச்சி பெண்ட் பண்ணுங்கள். ஜம்ப் அடிக்கிறப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போய் ஜம்ப் அடிக்காமல் கொஞ்சம் மண்டை போடுறன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே டக்குன்னு நீங்கள் லெக்கை நல்லா தரையில் பதிச்சு ஜம்ப் அடிங்க. உங்கள் காலை ஏரில் நல்லா உதறணும். இல்லைனா பிளேயர்ஸ் உங்கள் காலை பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு லாக் ஆகிடுவீங்க. ஜம்ப் அடிக்கிறப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஜம்ப் அடிக்கணுமோ அவ்வளோ ஸ்பீடாக அடிங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்கிறப்போ பிளேயர் வந்து உங்களை பிடிக்கும்போது டக்குன்னு கை கால் படுறப்போ உங்களால் பெர்ஃபெக்டாக தரையில் லேண்ட் பண்ண முடியாது. அப்போல்லாம் இன்ஜுரி ஆகும். இப்போது காலில் அடிபட்டவங்க இல்லைனா ஜம்பிங் ஸ்கில் இல்லாமல் வேறு என்ன ஸ்கில் பண்ணலான்னா மண்டை ஓடுறப்போ டக்குன்னு பவராக தள்ளி விடலாம். நீங்கள் ரைடு பண்ணுறப்போ எப்போவுமே கையை முன்னாடி வச்சு ரைடு பண்ணுங்கள். டக்குன்னு மண்டையை போட்டால் ஃபுல் பவரை கொடுத்து தள்ளி விட்டு அப்படியே கோர்ட்டில் முடிஞ்சால் ஜம்ப் அடிச்சிடுங்க. இந்த ஸ்கில்லும் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருக்கும் மண்டை போடுறவங்களுக்கு ஜம்ப் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கில்லும் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.